சேலத்தில் தங்கியிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுமி ஒருவர் மாதவரத்தில் உள்ள தனது தோழியின் வீட்டிற்கு செல்வதற்காக இரவு 11 மணிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தார். பேருந்து நிலையம் வெளியே சிறுமி காத்திருந்த போது ஆட்டோவில் வந்த நபர் கோயம்பேட்டில் விட்டுவிடுவதாக வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றியதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறிது தூரம் சென்றதும் செல்போன் மூலம் இரு நண்பர்களை அழைத்து அதே ஆட்டோவில் ஏற்றியுள்ளார். இதனால் அச்சமடைந்த சிறுமி தனது செல்போனில் லொகேஷனை ஆன் செய்துள்ளார். ஆட்டோ சம்பந்தமில்லாத இடங்களுக்கு செல்வதை லொகேஷன் மூலம் கண்டறிந்து சிறுமி ஆபத்தில் இருப்பதை உணர்ந்த தோழி தனது கணவர் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்துள்ளார். இரவு பணியில் இருந்த பல்லாவரம் உதவி ஆணையர் வெங்கட் தலைமையிலான போலீசார் சிறுமியை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். சிறுமியின் செல்போன் லொகேஷனை வைத்து ஆட்டோ எங்கு செல்கிறது என சேசிங் செய்ய ஆரம்பித்தது போலீஸ். குன்றத்தூர் பகுதியில் இருந்து கோயம்பேடு வரும் வழியில் மதுரவாயல் அருகே திடீரென சிறுமியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் லைவ் லொகேஷன் கட்டானது. இதனால் ஆட்டோ எங்கு செல்கிறது என தெரியாமல் திணற ஆரம்பித்தனர் போலீசார். இதற்கிடையே போலீசார் பின்தொடர்வதை அறிந்த கடத்தல் கும்பல் கோயம்பேடு மார்க்கெட் பின்புறம் உள்ள மாதா கோயில் அம்பேத்கர் சிலை அருகே சிறுமியை இறக்கி வேறு ஆட்டோவில் ஏற்றிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பித்ததாக கூறப்படுகிறது. ஹிந்தி மொழி தெரிந்த அந்த புதிய ஆட்டோ ஓட்டுநரிடம் சிறுமி அழுதபடியே தகவலை தெரிவிக்க காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட சிறுமியிடம் பல்லாவரம் உதவி ஆணையர் விசாரணை நடத்தினார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுற முடியுமா? நான் விட்றேன்னு சொல்லி ஏற்றி உட்கார வச்சேன். அந்த பொண்ணை 100 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ராப்ளம் சொல்லுமான்னு, என்னை கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனில் விட முடியுமாச்சு. கண்டிப்பாக விடுறமான்னு சொல்லிட்டு பல்லாவரம் ஏசி வந்து நைட் ரவுண்ட்ஸ் இருந்திருக்காரு. அவர் உடனே என்கிட்ட வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசினார். பேசி இந்த மாதிரி அந்த பொண்ணை காட்ட சொன்னார். அந்த பொண்ணை காமிச்சேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அந்த பொண்ணு இந்த கழுத்தெல்லாம் இங்கெல்லாம் கீறி இருக்கு, கத்தி வச்சு மிரட்டிருக்காங்க. அந்த பொண்ணை வேறு எதனா பண்ணாங்களா என்னன்றதை நான் முழுசாக கேட்கல. ஏன்னா அது குழந்தை பொண்ணு. அந்த ஃபுட்டேஜில் அந்த எனக்கு வண்டியில் ஏற்றி விட்டவரை காமிக்க சொன்னாங்க. அவரை காமிச்சு விட்டேன். ஆட்டோவில் தப்பிச் சென்ற கடத்தல் கும்பலை கண்காணிப்பு கேமரா மூலம் தேட ஆரம்பித்துள்ளது காவல்துறை. மேலும் சிறுமிக்கு நடந்த கொடுமை குறித்து அறிய மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டது. இந்த நிலையில் 10 பருவ சிறுமியை கடத்திய ஆட்டோ மாதா கோவில் அருகே செல்வது போலவும் அந்த பகுதியில் நிறுத்தி வேறு ஆட்டோ மூலமாக ஏற்றிவிட்டு தப்பிச் செல்வது போலவும் போலீசார் அந்த பகுதிக்கு வருவது போன்ற சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டது. மேலும் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் சிறுமியிடம் புகாரை பெற்று அந்த கடத்தல் ஆட்டோ அரக்கர்கள் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பெண் வன்கொடுமை, கடத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தோழியை பார்க்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த 18 வயது சிறுமியை ஆட்டோவில் கடத்திய விவகாரம் தலைநகரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.